அன்பான நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராசி பலன்கள் பகுதிக்கு பல சஜஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. வால்யூம் கம்மியா இருக்குன்னு சொன்னதுனால ஒரு காலர் ஃபோன் ரெடி பண்ணி அதுல உங்களுக்கான அந்த குறைபாட்டை சரி செய்ய முடியும் என்று நம்பி இப்போ அதில் செஞ்சிருக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இந்த ராசி பலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சார், அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க. அந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவிட இருக்கிறேன். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய வீடியோவை பார்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதி வரை குருவுக்கான பரிகாரம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அது ஒரு நல்ல இடம் தான். அதற்கான பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. மே 15க்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரக சன்னதியிலே இருக்கின்ற குரு பகவானுக்கு வடக்கு நோக்கி இருப்பார், சென்ட்ரல் இருப்பார். ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்திருப்பாங்க, கொண்டக்கடலை மாலை போட்டிருப்பாங்க. பட் அந்த கொண்டக்கடலை மாலை அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அதை ஊற வச்சு கோத்து அதை கொண்டை கொடுத்து கடைசியா தூக்கி தான் எறிய போறாங்க. அதற்கு பதிலாக ஒரு 1/4 கிலோவோ அல்லது 100 கிராமோ அல்லது 200 கிராமோ உங்களால் உங்களுடைய சக்திக்கு தகுந்தது போல ஒரு கொண்டக்கடலை பாக்கெட்டை கொண்டாங்க வச்சிட்டிங்கன்னா கூட யார் வேணாலும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள போறாங்க. அது ஒரு பயனுள்ளதா போயிடும். அதனால கொண்டக்கடலை மாலை என்பது எந்த ஜோதிட சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. கொண்டக்கடலையை சுண்டலாக செய்து அதை நிவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்றதுக்கு சாஸ்திரங்களில் குறிப்புகள் இருக்கு. எலுமிச்சம்பழ சாதம், கொண்டக்கடலை சுண்டல், இதெல்லாம் முல்லைப்பூ, இதெல்லாம் குரு பகவானுக்கே உரியது. மஞ்சள் கலர் வஸ்திரம், இதெல்லாம் குரு பகவானுக்கு உரிய. அதோடைய திருப்தி பண்றது, பிரீத்தி. குரு பிரீத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குருவை சந்தோஷப்படுத்துவது. அவரால் நமக்கு விளையக்கூடிய கெடுபலன்களை குறைப்பதற்காக அவருக்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு போய் கொடுத்து அவரை ஆராதனை செய்வது, அதுதான் பிரீத்தி என்பது. இந்த கொண்டக்கடலை மாலைங்கிறது தயவு செய்து வேண்டவே வேண்டாம். உங்களால் முடிந்தால் கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு அல்லது அவங்க யாரையாவது விட்டு செய்ய சொல்லி அதை கோயிலில் விநியோகம் பண்ணலாம். அது ஒரு நல்ல பரிகாரம். இல்லை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு போய் நேரடியாக ஒரு 1/4 கிலோவோ 100 கிராமோ 1/2 கிலோவோ உங்களுடைய சக்திக்கு தகுந்தது மாதிரி கொண்டை கொடுத்து, அந்த யாரும் வாங்கிக்கலன்னா கூட அந்த காலடியிலே வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால இந்த மே 15க்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுடைய தரிசனம், நவக்கிரக சன்னதியிலே இருக்கின்ற குரு பகவான் ஒரு தரிசனம், முடிந்தால் ஒரு நெய் தீபம் கூட போடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருக்கலாம். இந்த 3இல் குரு வருவதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒருவேளை உணவு நீக்கி, அசைவம் நீக்கி, இல்லற உறவு நீக்கி விரதமாக இருக்கலாம். அது ஒரு பரிகாரம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி. நான் என்னுடைய இங்கே சாய் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்திலேயே பரிகாரம் என்று நான் ரொம்ப பெரிய லெவலுக்கு கோயில்களுக்கெல்லாம் எழுதுறதே இல்லை. இயலாதவர்களுக்கு உதவி, அது ஏழை மாணவர்களாக இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அல்லது நடைபாதை வாசிகளுக்கு அவர்களுக்கு உணவு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அன்னதானம், ஆடை தானம், ஔஷத தானம், சிரமதானம் இப்படின்னு நிறைய இருக்கு. உங்களால முடிஞ்சது. அன்னதானம்னா உடனே பெரிய ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சாப்பாடு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 4 இட்லி 20 ரூபாய், ஒரு குஸ்கா 20 ரூபா வாங்கி ஒரு 4 பேர் கொடுங்க. உங்களால முடிஞ்சா நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு வாங்கி 4 பேர் கொடுங்க. அதுவே போதுமானது. அன்னதானமும் ஆடை தானமும் மருந்து வாங்கி கொடுக்கறது. இப்போ உங்களுக்கே ஒரு மருத்துவ செலவு வர வேண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஜென்மகுரு உதாரணத்துக்கு ஜென்மகுருவில் ஒரு மருத்துவ செலவு வரப்போகுது அப்படின்னாக்கா, நீங்க யாருக்காவது இயலாதவர்களுக்கு மருத்துவ உதவி, இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை, அல்லது அவர்களுக்கு அந்த சத்து மாத்திரைகள், இந்த மற்ற சத்தான உணவுகள் வாங்குறதுக்கு வழி இல்லைன்னா நம்மளுக்கு வாங்கி கொடுக்கலாம். நோயாளிகளுக்கு
மருந்துகள் தானமாக கொடுப்பது உங்களுக்கு வர இருக்கின்ற மருத்துவ செலவுகளை குறைக்கும். அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வியில சரியான கவனம் செலுத்தவில்லை, நிறைய மதிப்பெண்கள் வரல அப்படின்னாக்கா ஏழை மாணவர்களுக்கு நோட் புக்ஸ், யூனிஃபார்ம், அந்த அவங்களுடைய ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம், நோட் புக்ஸ் இது மாதிரி, அல்லது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஏதோ உங்களால் உங்களுடைய வசதிக்கு தகுந்தது போல உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, இயலாதவர்களுக்கு உங்களால் இயன்ற வரை அன்னதானம், ஆடைதானம். இதுதான் உலகத்துல மிகப்பெரிய பரிகாரமா இருக்கு. அதே போல இப்ப அடுத்தது பறவைகளுக்கு உணவு, நீர். இப்போ உங்க வீட்டு மொட்டை மாடி இருக்கு, அதுல வந்து உங்களால முடிஞ்சது ஒரு இந்த 10 ரூபாய்க்கு பிஸ்கட், 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி உடைச்சி போட்டுட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா காலை நேரத்தில் வந்து பறவைகள் அதை சாப்பிடும்போது அதுவே ஒரு அன்னதானத்திற்கு சமம். யாருடைய வயிறு நிறைந்தாலும் சரி, அது மனிதர்களுடைய வயிறாக இருந்தாலும் சரி, அல்லது பறவைகள், விலங்குகள், வாயில்லா ஜீவன்கள், எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு எந்த நியதியும் தேவையில்லை. நான் சார் தலை குளிச்சுட்டு தான் வைக்கணுமா, காக்காய்க்கு சாப்பாடுனா மத்தியானம் தான் வைக்கணுமா, அதுக்கு பருப்பு போடணுமா, நெய் போடணுமா, எள்ளு போடணுமா, நத்திங் எல்ஸ். அப்படித்தான் எடுத்துக்கணும். அது ஏன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. காலையில் ஒரு 3 பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து ஒரு கப்பு தண்ணி வைக்க எல்லாராலையும் முடியும். 3 பிஸ்கட் பாக்கெட்டு, 3 ரூபா பிஸ்கட் பாக்கெட் இருக்கு பாருங்க, 3மே 10 ரூபா தான். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு 3 பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து போட்டு ஒரு தண்ணி வச்சிங்கன்னா அதுவே பெரிய பரிகாரம். இப்போ 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டகச்சனி, இதுக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த பரிகாரம், ஆகச்சிறந்த பரிகாரம் காகம் உள்ளிட்ட பறவைகளுக்கு உணவு வைத்தல். அது மாதிரி பசுமாட்டுக்கு, எருமை மாட்டுக்கு, எருமை மாடை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. எருமை மாட்டுக்கும் அகத்திக்கீரை கொடுக்கலாம். அதுக்கு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, பிறகு ஒரு நாள் விரிவாக பார்ப்போம். அது ஆனாலும் பசுமாட்டிற்கு, எருமை மாட்டிற்கு, கழுதைகளுக்கு, பன்றிகளுக்கு, வராகி என்று சொல்லப்படுகின்ற வராகி அம்மன்னா நம்ம போய் உழுந்து உழுந்து கும்பிடுறோம். ஆனால் பன்றிகளை பார்த்தா மட்டும் நம்ம அருவருப்பாக்குறோம். அப்படியெல்லாம் இல்லை. உங்களால முடிஞ்சது எது, ஒரு கொஞ்சம் கனிவா உள்ள வாழைப்பழங்கள், உங்கள் வீட்டில் மீந்து போன உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இதெல்லாம் பிரியமா சாப்பிடும். அதை இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா சாப்பிட்டு போகும். அப்ப இது அனைத்துமே வாயற்ற அல்லது வாய் பேச தெரியாத, இயலாத, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகள் உங்களை ஒரு சரியான நேரத்தில் உங்களை அந்த இடத்துல இருந்து நவுத்தி விட்டுரும். அதுதான் பரிகாரம். இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறீங்க, அந்த நேரத்துல யாராவது வந்து உங்களை ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உடனே இங்க வாங்க அப்படின்னு. அதுதான் இங்க கரிகாலத்துல வந்து இறைவன் நேரடியா வந்து அந்த பரிகாரம் செஞ்சோன்னா அள்ளி கொண்டாந்து கூட்டிட மாட்டார். உங்களை சரியானபடி வழி நடத்துவது. ஒரு சிக்கல்ல மாட்ட போறீங்கன்னா அந்த கரெக்டா அந்த நேரத்துல வந்து யாராச்சும் உங்களை கூட்டு போயிடுவாங்க. அதுதான் உங்களை வந்து காப்பாத்துறது. அதனால அந்த பரிகாரம் செய்ததுனால என்ன பெருசா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சனிக்கு இந்த 2025 பெரிய பரிகாரங்கள் மேஷராசிக்கு தேவையில்லை. ஏன்னா 11ல தான் இருக்க போது, எந்த சனிப்பயிற்சியும் கிடையாது, முன்னாடியே சொல்லிட்டேன். ராகு வந்து இப்போ 12லையும் வரப்போகுது, 11லையும் வரப்போகுது. அதுவும் ஒரு பெரிய இன்னொரு மேட்டர் ஆஃப் ஒரு 4 மாதம் தான். அதனால வந்து ராகுக்கும் பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை. கேது 6லையும் 5லையும் வரப்போகுது. கேதுக்கு மட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒன்றும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கேதுவுடைய அதிதேவதை வந்து விநாயகர். அதனால விநாயகர் வழிபாடு மிக அவசியம். இந்த விநாயகர் வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து சங்கடகர சதுர்த்தியில அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், யானைக்கு உணவு கொடுக்கலாம். பிள்ளையார தினசரி ஒரு கும்பிடு, எந்திரிச்சோன்னு ஒரு கும்பிடு பிள்ளையாருக்கு, அதை கூட நீங்கள் வந்து சரியா செய்யலாம். ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் அந்த குருவுக்கான பரிகாரமும் இந்த கேதுவுக்கான பரிகாரம் மட்டும் போதுமானது. நன்றி, மகிழ்ச்சி.